இந்திய விடுதலை போராட்டத்தின் மிக முக்கிய தலைவர்களில் ஒருவரும் தீவிர தேசியவாதத்தின் தந்தையுமான பால கங்காதர திலகர் அவர்களுடைய சரித்திரத்தை இன்றைய சான்றோர் சரித்திர நிகழ்ச்சியில் நினைவு கூர்வதில் பெருமையடைகின்றோம். பால கங்காதர திலகர் அவர்கள் 1856ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 23ஆம் தேதி பிறந்துள்ளார். 1920ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி காலமாகியுள்ளார். இந்திய மக்களால் அன்போடு லோகமானியர் என அழைக்கப்பட்டார். லோகமானியர் என்றால் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தலைவராகும். பிரித்தானிய ஆட்சியாளர்கள் இவரை இந்திய அமைதியின்மையின் தந்தை என்று அழைத்தனர். மகாராஷ்டிரா மாநிலத்தின் ரத்னகிரியில் ஒரு பிராமண குடும்பத்தில் பிறந்தார். கணிதம், சமஸ்கிருதம் மற்றும் சட்டத்துறையில் பட்டம் பெற்றார். அவரது புகழ்பெற்ற முழக்கம் இந்திய விடுதலை இயக்கத்தின் தாரக மந்திரமாக மாறியது. லாலா லஜபதி ராய் மற்றும் பிபின் சந்திரபாலருடன் இணைந்து தீவிரவாத தேசியவாத கூட்டணியை உருவாக்கினார். மராத்தி மொழியில் கேசரி மற்றும் ஆங்கிலத்தில் மகரட்டா ஆகிய நாளிதழ்கள் மூலம் மக்களிடம் தேசபக்தியை வளர்த்தார். மக்களிடையே ஒற்றுமையை வளர்க்க கணபதி விழா மற்றும் சிவாஜி திருவிழாக்களை பொது விழாக்களாக மாற்றினார். 1916இல் அன்னி பெசன்ட் அம்மையாருடன் இணைந்து ஹோம் ரூல் இயக்கத்தை தொடங்கினார். வ.உ. சிதம்பரனார், சுப்பிரமணிய பாரதியார் ஆகியோர் திலகரை தங்களது அரசியல் குருவாக ஏற்றுக்கொண்டனர். பிரித்தானிய அரசுக்கு எதிராக எழுதியதற்காக பலமுறை தேச துரோக குற்றம் சாட்டப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் பால கங்காதர திலகர் அவர்கள். மியான்மரின் மாண்டலே சிறையில் இருந்தபோது கீதா ரகசியம் என்ற புகழ்பெற்ற நூலை எழுதினார். மகாத்மா காந்தி இவரை நவீன இந்தியாவின் விடிவெள்ளி என்று போற்றினார். இந்திய விடுதலை போராட்டத்தின் மிக முக்கிய தலைவர்களில் ஒருவரும் தீவிர தேசியவாதத்தின் தந்தையுமான பால கங்காதர திலகர் அவர்களுடைய சரித்திரத்தை இன்றைய சான்றோர் சரித்திர நிகழ்ச்சியில் அறிந்து கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். ஓர் இந்திய விடுதலை போராட்ட வீரரும் சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேருவின் மனைவியுமான கமலா நேரு அவர்களுடைய சரித்திரத்தை இன்றைய சான்றோர் சரித்திர நிகழ்ச்சியில் நினைவு கூர்வதில் பெருமையடைகின்றோம். 1899ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி அன்று பிறந்துள்ளார். 1936ஆம் ஆண்டு பிப்ரவரி 28ஆம் தேதி காலமாகியுள்ளார் கமலா நேரு அவர்கள். இந்தியாவின் முதல் பெண் பிரதமரான இந்திரா காந்தியின் தாயார் இவரே ஆவார். டெல்லியில் ஒரு காஷ்மீரி பிராமண குடும்பத்தில் பிறந்தார். இவரது இயற்பெயர் கமலா கவுர் என்பதாகும். 1916ஆம் ஆண்டு தனது 16வது வயதில் ஜவஹர்லால் நேருவை மணந்து நேரு குடும்பத்தின் ஆனந்த பவன் இல்லத்திற்குள் நுழைந்தார் கமலா நேரு அவர்கள். ஆரம்பத்தில் அமைதியான மற்றும் வெட்கப்படும் சுபாவம் கொண்டவராக இருந்தாலும் மகாத்மா காந்தியின் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு தீவிர போராட்டக்காரராக மாறினார் கமலா நேரு அவர்கள். 1921ஆம் ஆண்டு நடைபெற்ற ஒத்துழையாமை இயக்கத்தில் பங்கேற்று அலகாபாத்தில் பெண்களை ஒருங்கிணைத்தார் கமலா நேரு அவர்கள். அந்நிய துணிகள் மற்றும் மதுபானங்கள் விற்கும் கடைகளுக்கு எதிராக பெண்களை திரட்டி பெரும் மறியல் போராட்டங்களை நடத்தினார். நேரு உட்பட முக்கிய தலைவர்கள் சிறையில் இருந்தபோது அலகாபாத் காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக பொறுப்பேற்று போராட்டங்களை வழிநடத்தினார். பிரித்தானிய அரசுக்கு எதிரான செயல்பாடுகளுக்காக 2 முறை சிறையில் அடைக்கப்பட்டார் கமலா நேரு அவர்கள். போராட்டங்களில் காயமடைந்தவர்களுக்காகவும் ஏழைகளுக்காகவும் தனது சுவராஜ் பவன் இல்லத்திலேயே ஒரு தற்காலிக மருத்துவமனையை தொடங்கினார். இவரது நினைவாக பின் நாட்களில் மகாத்மா காந்தியால் கமலா நேரு நினைவு மருத்துவமனை அலகாபாத்தில் நிறுவப்பட்டது. நெடுநாட்களாக காச நோயால் பாதிக்கப்பட்டிருந்த கமலா நேரு அவர்கள் 1936ஆம் ஆண்டு சுவிட்சர்லாந்தில் உள்ள ஒரு சானட்டோரியத்தில் தனது 36வது வயதில் காலமானார். ஜவஹர்லால் நேரு தனது சுயசரிதை நூலை மறைந்த கமலாவிற்கு என்று நெகிழ்ச்சியுடன் அர்ப்பணித்துள்ளார். ஓர் இந்திய விடுதலை போராட்ட வீரரும் சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேருவின் மனைவியுமான கமலா நேரு அவர்களுடைய சரித்திரத்தை இன்றைய சான்றோர் சரித்திர நிகழ்ச்சியில் அறிந்து கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம்.